Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. This video only for Kerala State, no betting, no gambling. 25/4/2024 வியாழக்கிழமை காரணியா ப்ளஸோட ஃபோர்த் ஒரு சிறப்பான டிசைன் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து கடைசி வாரம் 683 ரிசல்ட்டு அண்ட் போன வாரம் 254. இந்த ரெண்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம் வாங்க. மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து கடைசி வாரம் ரிசல்ட் வந்து 683. அதுக்கு அடுத்த வாரம் 107, 751. அதுக்கு அடுத்த வாரம் போன வாரம் 254. ஃபைனலாக நேற்று ரிசல்ட் வந்து 552. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து 683 வந்தால் மெயின் ரூட், அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 797 வந்து ரிசல்ட்டு, புதன்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் வந்து 353. அது பம்பர் ரிசல்ட்டு. இருந்தாலும் நமக்கு நாள் கணக்குனால நம்ம அதை மேட்ச் பண்ணி எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 353 பிசி எடுத்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து 353 பிசி 53, சிபோர்ட் பார்க்கணும் 58 ப்ளஸ் ஏபி 35, இதில் சிபோர்ட் பவர் பண்ணுறோம் 30. இதில் வந்து நமக்கு 88 கிடைக்குது. பிசி 88 கிடைக்குது. 83 லாஸ்ட் மந்த்து பிசியில் பாஸ் ஆச்சு. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நேற்று ரிசல்ட்டு 552, அதோட க்ளூ நம்பர் 113. இந்த 113ல் பிசி 13, பிபோர்ட் பர்ஃப்னா 18, ஏபி 11, பிபோர்ட் பர்ஃப்னா 16. இதில் வந்து 34, பிசி 34 லாஸ்ட் மந்த் ரூட்டில். ஆனால் 39ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா 254க்கு புதன்கிழமை ஒரு நாள் முன்னாடி வந்து 020, அதோட க்ளூ நம்பர் 131. இந்த 131 பிசி 31, சிபோர்ட் பர்ஃப்னா 36 ப்ளஸ் ஏபி 13, சிபோர்ட் பர்ஃப்னா 18. இதில் 54 ரிசல்ட் 254 மேட்ச் ஆகுது. அதனால் வந்து இந்த 34, 39ன்றது வந்து இன்றைக்கி பிசியில் கொஞ்சம் அதிக சான்ஸ் இருக்குது. அப்படி வந்ததுனால் இந்த 34, 39 வந்து 234 அல்லது 239 இப்படின்னு வரலாம். நான் ஏ போர்டு வந்து எனக்கு 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து 234 இல்லை 239 வரலாம். அது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் வந்து அதுக்கு அடுத்த வாரம் 107க்கு ஒரு நாள் முன்னாடி 256, அதோட க்ளூ நம்பர் 312 இதே ரூட் நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். 12ல் பிபோர்ட் பர்ஃப்னா 17 ப்ளஸ் ஏபியில் 31, 36, 53 கிடைக்குது. ஆனால் 07 வந்துருக்கு, ஃபாலோ ஆகலை. க்ளூ நம்பரோட ஃபுல் ஆப்போசிட் வந்து 312 ஃபுல் ஆப்போசிட் 867 ப்ளஸ் 312 அல்லது 311 சொல்லுவோம். இதுலேயும் மேட்ச் ஆகலை. இப்போ க்ளூ நம்பரோட பிசி 12, 67 ப்ளஸ் ஏபி வந்து 31, 41, 108 தான் வருது. அதுக்கு அடுத்த வாரம் 948 வந்து புதன்கிழமை ரிசல்ட். க்ளூ நம்பர் 554. இதில் வந்து 54, பிபோர்ட் பர்ஃப்னா 59 ப்ளஸ் ஏபி 55, பிபோர்ட் பர்ஃப்னா 50, 109 வருது. 751 ரிசல்ட் வந்துருக்கு. இதுலேயும் மேட்ச் ஆகலை. அண்ட் போன வாரம் மேட்ச் ஆகிருக்கு. போன மாதம் இதே 4வது வாரம் மேட்ச் ஆகிருக்கு. அந்த ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா 239 இல்லை 234 இன்றைக்கி ரிசல்ட்டில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 552 113ல் பிசி 18, இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கால்குலேஷனில் 0 9, 1ல் 1 மைனஸ் 8ல் 1 ப்ளஸ்ஸு. இது ஒரு கால்குலேஷன்.
அண்ட் வந்து இதே பிசி 18 இல்லாமல் டேரெக்டாக 13 போனால் 04 போகும். இதில் வந்து காமனான நம்பர் வந்து மேட்ச் பண்ணி தரேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 901 910 401 அதாவது 410 4 நம்பரு. இந்த 1809 அல்லது 1304 பிசி டூ நம்பரோட பிசி 18க்கு 09 போகும், 13 போனால் 04 போகும். அதில் வந்து மேட்ச் பண்ணி 901 910 அண்ட் 401 அல்லது 410 வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக வந்து நேற்று ரிசல்ட்டோட ப்ளூ நம்பரோட ஒரு சின்ன மேட்சிங் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, போன மாதம் 797 புதன்கிழமை ப்ளூ நம்பர் 353 53 கண்டினியூவேஷன் 64 அண்ட் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 53 + 11 கால்குலேஷன் எடுக்கிறோம். 53க்கு 64 அண்ட் 64க்கு அப்புறம் +12 கால்குலேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 53 பொறுமையாக பார்த்திங்கன்னா தான் புரியும், 64 12 போகும்போது 76 மறுபடியும் 12 போகும்போது 88ன்னு போகும். இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்திங்கன்னா ஒரு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் 688 சி போர்ட் பவர் ஆனால் 683 ரிசல்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட ப்ளூ நம்பரோட பிசி 13. ஓகே, அங்கே வந்து 53 எடுத்தோம், இங்கே 13. 13ல் +11க்கு போனோம்னா 24. ஃபஸ்ட்டு 53க்கு அடுத்து 12 36 48 இது கால்குலேஷன். இதில் வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட் 648 கிடைக்குது இல்லையா? இந்த 648 வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டு படி மாறினால் 643ன்னு ஒரு சிங்கிள் ஷாட் வரலாம். இது வந்து போன வாரம் 020 புதன்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் 131 பிசி 31 +11 42 அதுக்கப்புறம் 12க்கு போகும்போது 54. இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து டேரெக்டாகவே வந்து 254 ரிசல்ட் வந்துச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4254 தான் 4D. இந்த லாஸ்ட் வீக் ரூட்டில் பிசி 13 +11 பண்ணோம்னா 24 அண்ட் 36. இதில் வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட் 2436 கிடைக்குது. இந்த 2436 அப்படியே வந்து 4Dயாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது லாஸ்ட் வீக் ரூட்டில் நமக்கு டேரெக்டாக மேட்ச் ஆச்சு 436. இந்த 436 ஒரு வேளை பவர் ஆனால் 431 கூட வரலாம். ஒரு சிங்கிள் ஷாட்டாக லாஸ்ட் வீக் ரூட் சேமாக ஃபாலோ ஆச்சுன்னா 2436 அல்லது 2431 ஒன்று வரலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் ரூட்டு 4Dயாக ஃபாலோ ஆச்சுன்னா சொல்கிறேன். இது வந்து லாஸ்ட் மந்த் ரூட் வந்ததுன்னா 643 வரலாம். ஓகே, அது சிங்கிளாக வந்ததுன்னா மேட்ச் பண்ணி எப்படின்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். டோட்டல் நம்பர்ஸை நம்ம டேரெக்டாக எழுதிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர் எழுதிடும். அதில் நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் மேட்ச் பண்ணி எடுத்தது வந்து 83க்கு 34 39 234 239. நெக்ஸ்ட்டு வந்து 901 910 401 410. ஃபைனலாக 643 வந்து 436 431. இது வந்து டோட்டல் கால்குலேஷன். லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக்கு இதில் எடுத்த மேட்சிங் கால்குலேஷன் இது. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்குன்னா எல்லா நம்பருமே எனக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது வந்து 239 லாஸ்ட் மந்த் ரூட்டு
and 643 910 401 431. இந்த 5 நம்பரு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் ரூட்டில் 4D வந்ததுனால் நீங்கள் இதை முடிஞ்சால் உங்கள் கெப்பாசிட்டி இருந்தால் 2436 இல்லை 2431. இது லாஸ்ட் வீக் வந்து 42-54 வருது இல்லையா ரிசல்ட்டு, அதோட அதே ரூட்டில் எடுத்த கால்குலேஷனு கெஸ்ஸிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நான் வந்துட்டு நாளைக்கு இது மாதிரி ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து சேர்றதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் சேரும்போது என்ன சொல்கிறது, பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் இதில் 10 நம்பர் வருதுன்னா அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போம். ஒரு சில நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் வந்து அது வரும். மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப்புக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாம் பே பண்ணியிருக்கனால முதல்ல அந்த வீடியோ போயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுவோம். டைம் இல்லாதனால சில நேரம் வந்து பப்ளிக் வீடியோ லேட் ஆகிடுது. அதனால் வந்து மெம்பர்ஷிப்பில் விருப்பம் தான் போய் பார்த்து சேர்ந்துக்கோங்க. அதில் வந்து ஒரே பிளான் தான் 299. அந்த பிளான் எடுத்திங்கன்னா மட்டும் பெஸ்ட்டு கெஸ்ஸிங் வீடியோ வரும் உங்களுக்கு. அதை போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் சேர முடியல, எனக்கு தெரியல அப்படின்னா இந்த டெலகிராம்லேயும் நம்ம கெஸ்ஸிங் வந்துட்டு டெலகிராம் குரூப்லேயும் அதில் போய் பார்த்து உங்களுக்கு என்னென்னு பார்த்து டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.